முதல்ல ரொம்ப பேசிட்டோம். முதல்ல ஒரு பதிகம் பாடுவோம், அப்பதான் நம்ம ப்ரிப்பரேஷன் கரெக்டா இருக்கும். அவங்க லேடிஸ்லாம் கவர் ஆகுறாங்களா? உங்களை தவிர கவர் ஆகுது. நீங்க மட்டும்தான் ஒரே நேர்மை. பூபால ஒரே நேர்மை. பூபால நிச்சயமா இந்த நேரத்துக்கு இந்த ராகம் எடுத்தா ரொம்ப கஷ்டம். நல்லா சாப்பிட்டுட்டு கோயில் திறந்திருக்கான்னு உள்ள வந்தா பாப்போம் சாமி எப்படி தூக்கத்தை போக்குறாரு. இடறினார் கூற்றை பொடி செய்தார் மதிலை இவை சொல்லி உலகு எழுந்து ஏத்த ஒடிரனார் யாதும் குறைவிழாம் போய் கோவணம் கொண்டு கூத்தாடும் பந்தனை கலியுளார் எனவும் கடலுளார் எனவும் காட்டுளார் நாட்டுளார் எனவும் வழியுளார் எனவும் மலையுளார் எனவும் மண்ணுளார் சுழியுளார் எனவும் சுவடுகாம் அறியார் தொண்டனார் வாய்வன் தன சொல்லும் காத்தினாரெனவும் நாட்டினாரெனவும் கடுந்தொழில் காலனை காலாள் சூட்டினாரெனவும் சுவடுகாமறியார் சொல்லுள சொல்லும் நாள் வேத முருகினார் பொழில் சோல் உலகினார் ஏத்த மெய்க்க பல்கணங்களின்
துயர் கண்டு உருகினாராகி உறுதி போதுள்ளம் உண்மையால் ஒளிரிய மேனி கருகினார் எல்லாம் கை தொடுதேக்க கடலுள் நஞ்சு அமுதமாம் வாங்கி அருகினார் போலும் பந்தனை நல்லோர் இன்றையம் பசுமணியாரே பொன்னினார் கொன்றை இருவடம் கிடந்து பொறிகிலர் போன நூல் புலர மின்னினார் குருவின் நிலிவதோரவம் மேவுவன் நீரு மெய்பூசி தொன்னினார் நால்வர்க்கு அரணமந்தருளி தொன்மையா தோரமும் தேடும் பண்ணினார் போலும் பந்தனை நல்லோர் இன்றையம் பசுமணியாரே ஒன் பொனார் அணைய அண்ணல வாழ்க பொன் பொனார் அணைய அண்ணல வாழ்க எனவும் உமையவள் கணவன் வாழ்கெனவும் அன்பினார் பிரியார் அருளுணர்வோ அடியவர் அடியினை தொழவே நந்தினாரெல்லாம் நல்லறி என்றேத்த அல்லவர் தீயரே என்றேத்தும் பண்ணினார் போலும் பந்தனை நல்லோர் இன்றையம் பசுமணியாரே ஏற்றினாரேதும் இடை கொள்வாரில்லை இருநிலம் வானுலகு எல்லை கண்கள் காரணமாக திருமலை தடியினை தேவா முற்றினார் வாழும் மும்மதில் வேவ மூவிலை சூலமும் மழுவும் பற்றினார் போலும் பந்தனை நல்லோர் நிர்ணயம் பசுமணியாரே ஒளி செய்த கூழலின் முழவமது இயம்ப ஓசையால் ஆடல் ஆராத களி செய்த பூரம் கையினாலே தாளினால் வாய்த மரகண்ணு வலி கொள்வார் புளியில் ஒரு கொள்வார் ஏனை வாழ்வு நன்றானும் ஓட்டலையில் வழி கொள்வார் போலும் பந்தனை நல்லோர் இன்றையம் பசுபதியாரே சேற்றினார் பொய்கை தாமரையானும் செங்கன்மால் ஈவர் இருகூரா கூட்டினார் தோற்ற தொன்மையை அறியார் துணைமையும் பெருமையும் தம்மில் சாத்தினார் சாற்றி ஆற்றலோ முன்ன சரம் கொடுத்தவர் செய்த பாவம் காட்டினார் போலும் பந்தனை நல்லோர் நின்றயம் பசுபதியாரே கல்லிசை பூன கலையொளி ஓவா கழுமல முதுபதி கண்ணில்
ஏந்தி மேவிய பந்தனை நல்லூர் சொல்லிய பாடல் பத்தும் வல்லவர்மே கொள்வினை சூழாவே. சொல்லிய பாடல் பத்தும் வல்லவர் மேல் தொல்வினை சூளையிலாவே. தொல்வினை சூழகிலாவே. ஐயா வேன்ல வரும்போது அற்புதமான செய்தியை சொன்னார். என்ன அந்த வெண்ணி இந்த வெண்ணி எல்லா வெண்ணையும் செஞ்சுட்டு போறோம், அடுத்தது ஏதோ ஒரு பிறகு வரப்போகுது, நாம ஏன் அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு. நாம கவலைப்பட வேண்டியதில்லை, ஆனா ஞானசம்பந்தர் ரொம்ப கவலைப்படுறாரு. ஏன்னா அவர் ஒரு அருளாளர். இந்த உயிர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தொல்வினை எப்படியாவது நீங்க வேணுமே அப்படின்னு ஞானசம்பந்தர் இந்த பதியத்துல கவலைப்பட்டு இந்த பாட்டை எல்லாம் பாடிட்டாங்கன்னா அவங்க மேல இருக்கக்கூடிய எத்தனையோ பிறவிகள்ல செய்த அந்த பழைய வினைகள் எல்லாம் இந்த அவங்கள வந்து காக்காது அப்படின்னு இந்த அருமையான ஒரு பதியத்தை நமக்கு பாடி காட்டுகிறார். இதெல்லாம் நாம உணர்ந்து உணர்ந்து பாடணும். நமக்கு முக்தி கிடைக்கும் கிடைக்காதுன்றதுல சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா இறைவன் அதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான், ஆனா நம்ம வாங்கறதுக்கு அதுக்கு பக்குவம் இல்லை. ஏன் பக்குவம் இல்லை? நாம அந்த இறை வழிபாட்டுல மூழ்கியா இல்லை. நாம இந்த உலகத்திலேயே நமக்கு கண்டது போதும் அப்படின்னு சொல்லி நாம துணிஞ்சு வாழறதுனால இறைவன் அதை கொடுக்கறதுக்கு அவர் பக்குவம் இல்லைன்னு ஒதுங்கி போயிடுறாரு. இப்படி எல்லாம் நம்ம பதியத்தை பாடினோம்னா நிச்சயமா நமக்கு ஒரு பக்குவம் ஒரு காலத்துல வந்து, அதனாலதான் சாத்திரத்துல எல்லாம் சொன்னாங்க, இருவினை ஒப்பு மலவரி பாகம் சத்தினி பாகம் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தொடர்ச்சியா நமக்கு வரும். அது எப்ப வரும்? பக்குவம் வந்தா வரும். பக்குவம் வராத வரைக்கும் இப்படிதான் நம்ம பேசிட்டு, வேற வழி இல்லை. ஆகவே நமக்கு இப்படியாவது ஒரு பக்குவத்தை இறைவன் கூட்டி வைக்கணும்னு தான் இந்த திருத்தல யாத்திரை, இந்த பதிக விண்ணப்பம், இதெல்லாம் ஒரு காரணம் தான். இப்போ நாம் அடுத்தது இந்த தலத்தினுடைய வரலாற்றை நாம சிந்திக்கணும். அதான் தல வரலாறு சொல்லிட்டு பாடுறாங்க. இந்த தலத்தினுடைய பெயர் வந்து பந்தனே நல்லூர். என்னன்னா பந்து அணைந்த நல்லூர், அதனால இதுக்கு பந்தனே நல்லூர்னு பேரு. காலப்போக்கில் பந்த நல்லூர் என்று பெயர் மாறிவிட்டது. இந்த தலத்தினுடைய சுவாமி பேரு பசுபதிநாதர். அம்பாள் வேணு புஜாம்பிகை என்ற பெயரோடு அருள்பாலிக்கிறார்கள். இந்த தலத்துல திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதியமும் திருநாவுக்கரசர் பெருமான் ஒரு பதியமும் ஆக 2 பதியங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்துல சிவனும் பார்வதியும் கைலாயத்திலே அமர்ந்திருந்த போது பார்வதிக்கு பந்து விளையாட வேண்டும் என்று ஒரு ஆசை ஏற்பட்டது. இதனால் சிவன் 4 வேதங்களையும் 4 பந்துகளாக மாற்றி பார்வதியிடம் கொடுக்கிறார். பார்வதியும் தொடர்ந்து விளையாடுகிறாள். இவள் விளையாடுவதனாலே சூரியன் மறையாமல் வெளிச்சம் தருகிறார். இருட்டே இல்லாமல் போக மாலை வேளையிலே சூரியன் மறையும் நேரம் முனிவர்கள் சந்தியாவந்தனம் செய்ய இயலாமல் போனது. அனைவரும் சூரியனிடம் சொல்ல பார்வதியின் கோபத்திற்கு நான் ஆளாக மாட்டேன் என்று கூறிவிடுகிறார். எனவே முனிவர்கள் அனைவரும் சிவனிடம் சென்று முறையிடுகிறார்கள்.
சிவன் பார்வதியிடம் சொல்லுகிறார். இவர் வந்ததை பார்வதி கவனிக்காமலேயே வந்து விளையாட்டிலேயே ஆர்வத்துடன் இருந்தார். கோபம் கொண்ட சிவன் பந்தை தன் காலால் வெட்டி உதைத்துவிட்டு பார்வதியை பசுவாக சபிக்கிறார். வருந்திய பார்வதி சாப விமோச்சனம் வேண்டுகிறார். பந்து பூமியில் இந்த தளத்திலே உள்ள சரக்கொன்றை மரத்தின் அடியிலே விழுகிறது. இந்த மரத்தின் அடியில் உள்ள சிவலிங்கத்திற்கு பால் சுரந்து அபிஷேகம் செய்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார். பார்வதியை காப்பாற்ற மகாவிஷ்ணு இடையர் வடிவிலே அப்பசுவை அழைத்துக் கொண்டு இந்த களம் வருகிறார். பகல் பொழுதும் பசுவை மேயவிட்டு மாலையில் அருகில் கண்வ மகரிஷி ஆசிரமத்தில் பால் கொடுத்து, மாலை மகரிஷிக்கு பால் இல்லை. ஒரு நாள் பசு புற்றில் இருந்த லிங்கத்தை பார்த்து அதன் மேல் பாலை சொரிந்து விடுகிறது. அன்று மாலை மகரிஷிக்கு பால் இல்லை. இதற்காக காரணம் அறிய பசுவின் பின்னால் கண்வ மகரிஷி செல்கிறார். புற்றின் மீது பசு பால் சொரிவதை கண்டவுடன் பசுவை அடிக்கிறார். பசு துள்ளி குதித்து புற்றில் காலை வைக்க பசுவும் இடையனாக வந்த விஷ்ணுவும் சுய உருவம் பெறுகிறார்கள். சாப விமோசனை பெற்றவுடன் தன்னை திருமணம் செய்ய சிவனிடம் வேண்டுகிறார். அதற்கு சிவன் வடக்கு நோக்கி தவமிருந்து என்னை வந்து சேர் என்கிறார். அதன்படி செய்து அம்மன் சிவனை திருமணம் செய்கிறார். சிவன் மூலஸ்தானத்திலே கல்யாண சுந்தரராக அருள் வகிக்கிறார். இங்கு சிவன் புற்றாக அமைந்து சுயம்பு மூர்த்தியாக அருள் பாய்க்கிறார். வந்து அணைந்த களம் ஆதலால் வந்தனே நல்லூர் என்று இந்த களம் பெயர் பெற்றது. பசுவுக்கு பதியாக வந்து அருள் செய்தமையாலே இறைவன் பசுபதிநாதர் என்ற பெயரோடு விளங்குகிறார். சிவலிங்கம் வானத்தின் சிரசிலே பசுவினுடைய குழம்பு சோடு பதிந்திருப்பதை நாம் காண முடியும். இந்த கோயிலினுடைய அமைப்பு, இவ்வாலயத்தின் ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் காட்சி தருகிறது. கோயிலுக்கு எதிரிலே நடுவில் நீராழி மண்டபத்துடன் ஆலயத்தின் தீர்க்கமான சூரிய தீர்க்கம் உள்ளது. கோபுர வாயில் வழியாக உள்ளே சென்றால் விசாலமான ஒரு மண்டபம் உள்ளது. மண்டபத்திலே கவசமிட்ட கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை காணலாம். மண்டபத்தில் தெற்கு நோக்கிய அம்பாள், வேணுகுஜாம்பிகை சன்னதி, காளி சன்னதியும் உள்ளது. அடுத்துள்ள நுழைவாயிலே நாவுக்கரசர் நுழைவாயில் என்ற பெயருடன் உள்ளது. இந்த நுழைவாயிலுக்கு அருகிலே வலதுபுறம் வள்ளி தேவியான சமேத முருகர் சன்னதி உள்ளது. இந்த வாயில் வழியே உள்ளே சென்று இடதுபுறம் திரும்பினால் 4 சன்னதியை காணலாம். உட்பிரகாரம் வலம் வருகின்ற போது கன்னிமொழியில் விருதி கணபதி சன்னதியை அடுத்து கிழக்கு நோக்கியுள்ள வள்ளி தேவியான சமேத சுப்பிரமணிய சன்னதியை காணலாம். அதையடுத்து கஜலட்சுமி, அன்னபூரணி, சரஸ்வதி ஆகியோர் சன்னதிகளும் உள்ளன. 63 நாயன்மார்கள் அணிவகுப்பு, தசலிங்கங்கள் ஆகியவையும் உட்பிரகாரத்திலே காணப்படுகின்றன. பைரவரை அடுத்து நவகிரகங்கள் ஒரே வரிசையிலே காட்சியளிக்கின்றன. இவற்றுக்கு அருகில் சந்திரன், சூரியன், விநாயகர் உள்ளனர். தனி கோயிலாக பரிமளவல்லி தாயாருடன் ஆதிகேசவ பெருமாள் வீட்டிருக்கிறார். சுவாமி சன்னதி வகையிலுக்கு திருஞான சம்பந்த பெருமான் திருவாயில் என்று பெயர் எழுதப்பட்டுள்ளது. துவாரபாலகராக கைகூப்பி தொழுது உட்சென்றால் இந்த தலத்தின் மூலவர் பசுபதி ஈஸ்வரர் சுயம்புலிங்க உருவிலே குட்டையான பானத்துடன் தரிசனம் தருகிறார். புற்று ஆதலின் கோலை கவசம் சாத்தியே
அபிஷேகம் செய்யப்படுகிறது. அர்த்த மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகள் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் பிச்சாடனர் மூர்த்தி மிகவும் அழகுடன் உள்ளது. இந்த தலத்தின் வருடத்திலே ஆனி மாதம் 19, 21 ஆகிய தேதிகளிலே சூரிய ஒளியானது இந்த வானத்தின் மீது படுவதை இங்கு காணலாம். காம்போச மன்னனின் மகன் கூடு நீங்கிய இடம் இந்த தலம். இதனால் இம்மன்னன் தன் மகனுக்கு பசுபதி என்று பெயர் சூட்டியதோடு திருப்பணிகளையும் செய்து வழிபட்டதாக வரலாறு. இன்று திருக்குள படித்துறை இதன் தொடர்பாக காம்போச மன்னன் துறை என்று அழைக்கப்படுகிறது. காம்போச மன்னனின் திருப்பணிகளை செய்து கட்டிய இக்கோயில் பிற்காலத்திலே சோழ மன்னர்களால் மேலும் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. சரக்கொன்றை தலவிருட்சமாக பெற்ற பந்தனைநல்லூர் தலம் ஒரு பித்ரு சாபம் நிவர்த்தி தலம். கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் கண் பார்வை நீக்கி அருளும் தலமும் கூட. சொத்து வழக்கிலே நியாயம், கடன் பிரச்சனை, தொழில் விருத்தி ஆகியவற்றை தந்தருள்கிறார். ஸ்ரீ பசுபதி ஈஸ்வரர் வித்தை, கல்வி, குழந்தை பேறு ஆகியவற்றை ஸ்ரீ வேணு புஜாம்பிகை வழங்குகிறார் என்று ஸ்ரீ பசுபதி ஈஸ்வரர் கோயிலில் கூடுதல் கூறுகின்றார். இந்த தொழில்கள் எல்லாம் நல்ல விருத்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான களம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ நாவுக்கரசர் பெருமான் திருத்தாண்டகம் பாடுகிறார். கதறி நன்ன கதலா நோ தங்கம் இல்லாத நாகம் பூண்டார் நூல் பூண்டார் நூல் மேலோ ஆமை பூண்டார் பேத்தங்கு நீள் காட்டில் நட்டம் ஆடி பிறை சூடும் சடை மேலோர் புனலும் சூடி ஆத்தங்கு பைங்குழலால் பாகம் கொண்டார் அனல் கொண்டார் அந்தி வாய் வண்ணம் கொண்டார் பாதங்க நீரு ஏற்றார் பைங்கண் ஏற்றார் பலி ஏற்றார் கந்தனை நல்லூர் தாரே கந்தனை நல்லூர் தாரே. நோதங்கம் இல்லாத நாகம் பூண்டார் பூணூல் பூண்டார் பூண்மேலோ ஆமை பூண்டார் காட்டில் நட்டமாடி
உடனதுவாக பீடூலாம் தனை செய்வ இடவாம் மந்தை குடமுழவும் கொடு கொடுட்டி குழலும் போங்க பூதப்படை உடையார் பொங்கு நூலா புலித்தோளுடையின போர் ஏற்றினார் ஓதத்து ஒடிகடல்வாழ் தஞ்சம் உண்டா உம்பரோடம் பொன் உலகம் ஆண்டு நீரோளாம் சடைமுடிமே திங்கள் ஏற்றார் நெருப்பேற்றார் அங்கையில் நிறையும் ஏற்றார் வாரோளாம் முளை மடவ பாகம் ஏற்றார் மழு ஏற்றார் மான்மாரி போர் கையில் ஏற்றார் தொண்டர் தொழுதேத்தும் தோதி ஏற்றார் துளங்காமணி முடியார் தூய நீற்றார் அந்தத்துக்கப்புறத்த ஆதி ஆனார் அருகனாய் ஆள அடியார் மேல கடமண்ணே களியான் உருவை போட்டார் காண பேர் காதலம் காதல் செய்து நடமண்ணி ஆடுவார் நாகம் பூண்டார் நாள்மறையோடாரங்கம் நவின்ற நாவார் முற்றாமதி சடையா மூவாரானார் மூவுலகம் ஏத்தும் முதல்வரானார் பட்டாகம் பாகத்த வாழ்வெண்ணீட்டார் பான்மையால் ஊழி உலகம் ஆனார் கண்ணமரும் நெற்றிய காட்டார் கணமொழுவாள் கொண்டதோ கையார் சென்னி மன்னவரும் வானவரும் மற்றையோரும் மறையவரும் வந்தெதிரே வணங்கிய ஏறேறி ஏழுலகம் ஏற்க நின்றார் இமையவர்கள் எப்போதும் இறஞ்ச நின்றார் ஆரேறு சென்னிய ஆனஞ்சு ஆடி அனலுமிழும் ஐவாய் அரவம் மாத்தார்
கல்லூர் கடிமதில்கள் மூன்றும் எய்தார் காரோணம் காதலம் காதல் செய்து மல்லூர் மணிமலையின் மேல் இருந்து வாழ் அரக்கர் கோண்கலையை மால செற்று பல்லூர் பலி திரிவார் பைங்கன் ஏற்றார் பலியேற்ற பந்தன நல்லூராரே திருச்சிற்றம்பலம். நமக்கு இந்த சரக்கொன்றையில தான் சாமி வெளிப்பட்டு தோன்றினார். நாம நல்ல இடத்துல தான் உட்கார்ந்து பதிகத்தை பாடியிருக்கோம். நிச்சயமா அவருக்கு இந்த பதிகத்தின் பலன் அவருக்கு கொடுக்கணும்னு தோணும். நிச்சயமா நமக்கு கிடைக்கும். எல்லாம் சிவனே போற்றி. அடுத்தபடியா கஞ்சனூர் போறோம். சரி, நம்ம உள்ளே வந்துட்டோம். மரமும் கடிச்சிச்சு.